நண்பர்களே, இன்று நாம் பார்க்க இருப்பது அனைத்து தெய்வங்களையும் அனைத்து தெய்வங்களுக்கும் சக்தி கொடுக்கும் மந்திரம். இது என்ன சக்தி கொடுக்கும் அப்படின்னா, நீங்க எந்த மந்திரத்தையும் அதாவது எந்த தெய்வத்தை கும்பிட்றீங்களோ அந்த இதுக்கு மந்திரம் சொல்லுவீங்க. மந்திரம் சொல்லி வரும்போது கூடுதலான சக்தி அதுக்கு உடனே கிடைக்கிறதுக்கு இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணலாம். அப்படி பயன்படுத்தி வரும்போது அதாவது 10 மடங்கு சக்தி கிடைக்குது அப்படின்னா, இந்த மந்திரம் சொல்லும்போது 20 மடங்கா உயரும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு எந்த தெய்வத்துக்குமே சக்தி கொடுக்கக்கூடிய மந்திரம் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். இது ஒரு கமெண்டில் ஒருத்தரும் கேட்டிருந்தாரு, அனைத்து தெய்வங்களுக்கும் சக்தி கிடைக்கிற மாதிரி ஒரு மந்திரம் சொல்லுங்க அப்படின்னு. அதனால் இந்த மந்திரத்தை நான் சொல்லியிருக்கேன். இந்த மந்திரத்தை நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி தரையில் அறுகோண சக்கரம் போட்டு, அறுகோண சக்கரத்துலையும் ஓம் நமச்சிவாய அப்படின்னு எழுதி, நடுவில் சி போட்டு சிங்கு அப்படின்னு போட்டு, அதுக்கு பின்னாடி இந்த மந்திரத்தை 11 தடவை சொல்லிட்டு, நீங்கள் எந்த தெய்வத்தினுடைய மந்திரம் சொல்கிறீங்களோ அந்த மந்திரத்தை நீங்கள் உருவேற்றும் போது எந்த தெய்வம் கும்பிட்டாலும் அதனுடைய சக்தி நல்ல உடனே உங்களுக்கு தெரியும். அதனுடைய உன்னதமான ஒரு சக்தி உங்களுக்கு உடம்புக்குள்ளேயோ இல்லை வெளியிலேயோ உணரலாம். அந்தளவுக்கு இந்த நம்ம மந்திரம் நல்ல ஒரு மந்திரம். இது நீங்கள் கும்பிடும்போது அந்த 11 தடவை கும்பிடும்போது உங்களுக்கு தனியாக அந்த அந்த நீங்கள் கும்பிட்ற தெய்வத்து மந்திரத்தை சொல்லும்போது அருமையான ஒரு உடம்புல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். எல்லா விதமான நன்மைகளுக்கும் இதை பயன்படுத்தலாம். இது அஷ்டகர்ம மந்திரங்களுக்கும் பயன்படுத்தலாம். அதே போல் தெய்வங்களை வசியப்படுத்துகிற மந்திரங்களுக்கும் இதை பயன்படுத்தலாம். நான் கொடுத்துருக்க இந்த வீடியோவில் போட்டிருக்க எல்லா மந்திரங்களுக்குமே இந்த மந்திரத்தை 11 தடவை சொல்லிவிட்டு, அதுக்கு அடுத்த எந்த தெய்வத்தை நீங்கள் காளியை கும்பிட்றீங்களோ மாரி கும்பிடலாம், இல்லை பெருமாள் கும்பிடலாம், சிவன் கும்பிடலாம், விஷ்ணு கும்பிடலாம். இந்த மாதிரி யார் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் இந்த மந்திரத்தை ஒரு 11 தடவை சொல்லிவிட்டு, அதுக்கடுத்து நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லுங்கள். சொல்லும்போது அது பல நிலைகள்லையும் சக்தி கிடைக்கும். ஒரு 48 நாள் இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னு இருக்கும்போது, இந்த மந்திரத்தை 24 நாள் சொன்னாலே போதும் அப்படின்ற மாதிரி இருக்கேன். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு மந்திரம் தான் இந்த இதில் கொடுத்துருக்குறது. இது மூல மந்திரம். ஓம் ஆம் ஊம் ஐயும் கிளியும் சவ்வும் ரீம் குரோம். அதுக்கடுத்து உங்கள் தெய்வத்தை பேரை போட்டு வேசு வேசு தூசு தூசு நவ்வும் மவ்வும் சிங் சிங் சுவாகா அப்படின்னு என் மந்திரத்தை நம்ம சொல்லணும். அப்படி சொல்லி வரும்போது நம்ம ஒரு சின்ன ஒரு மந்திரமாக சொன்னாலும் சரி, இல்லை 48 நாள் உருவேத்தி காலபைரவர் இந்த மாதிரி எந்த தெய்வத்துக்கு உபயோகப்படுத்தினாலும் இந்த மந்திரத்தை 11 தடவை சொல்லிட்டு, அதுக்கடுத்து அந்த நீங்கள் கும்பிட்ற தெய்வத்தினுடைய மந்திரத்தை நீங்கள் சொல்லி வரும்போது ஒரு 48 நாளில் செய்யக்கூடிய காரியத்தை 24 நாளில் சாதிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு அற்புத தன்மை படைச்சது. இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வரும்போது அஷ்டகர்மம் தன்னை போல உருவாகும். அஷ்டகர்மம் செய்யலாம். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை எல்லோரும் பயன்படுத்துங்க. அதே போல் இதுக்கு தனியாக எந்த ஒரு பூஜையும் தேவையில்லை. சக்கரம், அதாவது தரையில் சக்கரம் போடணும். அறுகோண சக்கரம் போட்டு ஓம் நமச்சிவாய அப்படின்னு எழுதிட்டு உள்ளே சிங் அப்படின்னு போடணும். அதுதான் இந்த மந்திரத்தினுடைய இந்த மந்திரத்துக்கு இப்போ நீங்கள் செய்யக்கூடியது. தனியாக எந்த பூஜை பொருளும் தேவையில்லை. அதனால் இதை பயன்படுத்துங்க. நான் போட்டிருக்க வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் இந்த கமெண்டில் கேட்டிருக்கவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் மந்திரம் கேட்டிருந்தாங்க. அதில் ஒருத்தருக்கு இன்றைக்கி இந்த மந்திரத்தை கொடுத்துருக்கேன். இன்னி அடுத்தடுத்து வேறு மந்திரம் கேட்டதை நான் தொடர்ந்து அதை பதிவு செய்கிறேன். அதே மாதிரி மந்திரம் கிடைக்காத மந்திரத்துக்கு நான் இதில் போட முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால, அதனால் சிலர் வருத்தப்பட வேணாம். அதனால் நீங்கள் பார்த்து இந்த மந்திரத்தை சேவம் செய்யுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும்.
ரொம்ப நல்ல முறையில் கொடுக்கப்பட்ட அந்த மந்திரம் இதை வந்து ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தி எல்லா வகையிலும் நன்மையை தேடி எல்லா எல்லா நிலைமையிலும் நல்ல ஒரு உன்னதமான வளர்ச்சி அடைய நான் வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கிறீங்க. இறைவனுடைய சக்தி எல்லோரிடமும் இருக்கட்டும்.